ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காலையில் பேபி நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க எந்திரிக்கிறதுக்குள்ளே ஃபஸ்ட்டு வேலையை ஏதாவது குழம்பு வச்சுட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் இருக்க வெண்டைக்காய் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நான் வாஷ் பண்ணி வெண்டைக்காய் கட் பண்ணி முடிச்சனோ இல்லையோ பேபி எந்திரிச்சிட்டாங்க. நானும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்து இந்த சாப் போர்டும் நான் பார்த்து வச்சுட்டே இருந்தேன். அதை நான் ஆர்டரும் பண்ணிட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா பார்சல் மாறி அதுக்கு பதிலாக கண்டெய்னர் வந்துருச்சு. சேம் ப்ரைஸ் தான். ஸோ வந்து திரும்பவும் ரிட்டன் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் வந்து இந்த வெண்டைக்காயெலாம் கையிலேயே கட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மண் சட்டி வாங்கிட்டு வந்திருந்தேன்னா அதை சூப்பராக சீசனிங் பண்ணி முடிச்சிட்டேன். அந்த மண் சட்டியில் தான் இன்றைக்கி வந்து நான் வெண்டைக்காய் குழம்பு வைக்க போகிறேன். இந்த மாதிரி புளிக்குழம்பு வைக்கும் போது சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டோம்னா குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் மண் பாத்திரத்தில் வச்சோம்னா அடிக்கடி சூடு பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த வெண்டைக்காய் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வழுவழுப்பாக இருக்கும். அதனால் வந்து அப்படியே சேர்த்திக்காம கொஞ்சம் ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் சேர்த்திக்கும்போது இந்த வழுவழுப்பெல்லாம் இல்லாமல் இருக்கும். இன்றைக்கி நான் அரைச்சி விட்ட காரக்குழம்பு தான் பண்ண போகிறேன். குவான்டிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். நைட்டு தோசைக்கெல்லாம் வந்து டேஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கொஞ்சம் அரைச்சி விட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா புளி கரைசல் ஆட் பண்ணிவிட்டு குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் போட்டு மூடி போட்டு நல்லா கொதிச்சந்தையும் ஆஃப் பண்ணிவிட்டேன். சூப்பராக காரக்குழம்பு மதியானம் லஞ்சுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலில் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. இன்னும் இதுக்கு சைடிஷாக என்ன பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.